ஹே ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஹஸ்பண்டும் மார்னிங் கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க. அந்த டைமில் தான் நாங்களும் முழிச்சோம். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து பச்சை பயிரை வச்சு கொடுத்துட்டேன் மார்னிங்கு. அப்புறமாட்டு எனக்கும் அவங்களுக்கும் வந்து ஓட்ஸ் கஞ்சி எடுத்து குடிச்சிட்டோம். பச்சை பயிறு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமாட்டி நான் அவங்க வரதுக்கு முன்னாடியே கறி ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நாட்டுக்கோழி தான் வாங்கியிருந்தேன். நாட்டுக்கோழி வாங்கும்போது நாட்டுக்கோழியை வெட்டும்போது அதுக்குள்ளே எக்கு இருக்கும். அது எக்கு தனியாக வாங்கிக்கிட்டேன். எக்கு ப்ளஸ் ஈரல் அதை தனியாக பண்ண போகிறேன். குழம்போட போடலை. குழம்போட போட்டால் எக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தனியாக தான் பண்ணுவேன். அது தனியாக பண்ணிவிட்டு எக்கு பொரியல் மாதிரி தாங்க. சும்மா வெங்காயத்தை விட்டு பச்சை மிளகாய் வெட்டி கொரியாண்டர் பவுட்ரு, அப்புறமாட்டி சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறம் ஜீரா பவுட்ரு, அதுக்கப்புறம் பெப்பர் பவுட்ரு, கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு ரெடி பண்ணிட்டோங்க. இன்றைக்கி சீக்கிரமாகவே சாப்பிட்டோம். மார்னிங் சாப்பாடு ரொம்ப கம்மின்றதுனால எல்லாருக்குமே பசி 1:30க்கே சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு எல்லாமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டில் பால் வேறு காலியாக போயிடுச்சு. நானும் என் பொண்ணுங்களும் ஈவினிங் டைமில் இப்படி நடந்து வாக்கிங் மாரி போயிட்டு பால் வாங்கிட்டு வந்தோன்னே கடலை அவிய போட்டிருந்தாங்க. கடலை அவிச்சு சாப்பிட்டோம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ்க்கு. அப்புறமாட்டி ரைஸ் இருந்துச்சுங்க. ரைஸில் பிள்ளைங்களுக்கு எக்கு மாதிரி போட்டு ரைஸையும் கொஞ்சம் வருவே கொஞ்சம் ஜீரா போட்டும் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். பிள்ளைங்களும் சாப்பிட்டாங்க. கொஞ்சம் குழம்பையும் வச்சு கறியும் வச்சு சாப்பிட்டாங்க. எங்களுக்கு நாங்கள் சப்பாத்தி போட்டுக்கிட்டோம். நானும் என் ஹஸ்பண்டும் சப்பாத்தியும் கறி குழம்பும் சாப்பிட்டேன். எங்களுக்கு வீக்கெண்ட் எப்படி தாங்க போச்சு, உங்களுக்கு வீக்கெண்ட் எப்படி போச்சுன்றதை சொல்லுங்கங்க. தேங்க்யூ.